அழகாச்சு நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி அவுட்காஸ்ட்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 4 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். கதை உண்மையிலேயே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நான் எதிர்பார்த்தது காத்திலையும் அந்த கடைசி சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பானுங்க. சூப்பர் பவர் எல்லாமே இன்னமும் வேற லெவலாக காமிச்சிருப்பானுங்க. எல்லாத்தையுமே என்னுடைய பெற்று கொடுத்து பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து தனியாக பாருங்கப்பா. சின்ன பசங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நிறைய 18+ சில சீன்கள் வரும். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அப்புறமா செருப்படி வீட்டில் வாங்கினீங்கன்னா நான் பொறுப்பு பார்க்க மாட்டேன். அதனால் சொல்ல வேண்டியது என் கடமை. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. ஹீரோ இப்போ அவங்க 2 பேருக்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, இவங்க என்னை சாவடிக்க பார்க்குறாங்க. பார்த்து கண்டிப்பாக அடுத்த முறை உங்களுடைய பவுன் அட்டன் பண்ணுவேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ஒரு முறை பாவம் பார்த்து மன்னிச்சு விட்ருங்க. ஆமாம், எதுக்கு அவன் அப்படி புலம்பிட்டு இருக்கான் உங்ககிட்ட? அது உனக்கு தெரியாது. ஓஹோ கிட்ட அவனுடைய ஃப்ரெண்டும் அவனை காப்பாற்றுது அவ்வளோ சுலபம் கிடையாது இப்போ. ஏன்னா அந்த இடத்துல ரோயோன்னு இருக்கான், அப்புறம் நாட்சுகியும் இருக்கான், அப்புறம் ஜாம்பி யூசரும் இருக்கான். குட் ஈவினிங் ஜோஷான், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல, எப்படி இருக்கா அப்படின்னு நாட்சுகாவும் கேட்குறான். உன் கூட டேட் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது இன்னைக்கு பார்த்தா இன்னொரு பொண்ணு கூட வந்திருக்கேன். வரியா நம்ம 2 பேரும் போய் விசிலாம்? நான் அதெல்லாம் வரல. பரவாயில்ல, உன்னுடைய ஆட்டிடியூட நிறைய மாத்திட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் ரோபம் அக்கா நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஓஹோவும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த இதில் சாக போறீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் உன் கனவுல தான் நடக்கும். என்னுடைய ஜாம்பிஸை கொன்னதுக்கு பதிலடியாக இன்னைக்கு நான் உனக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு ஜாம்பிஸை வெளியே வர வைக்கிறான். ஆனால் ஜோசனும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் தலைவலியாக தான் இருக்கு. இங்கே பாரு நாட்ஸுக்கு, எனக்கு இந்த இடத்துல சண்டை போகணும்னு ஆசை கிடையாது. ஒழுங்கா அந்த ஜோசோரனை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த இடத்த விட்டு அமைதியாக போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயம் தான் அவங்ககிட்ட எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. சரி அப்போனா எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் பார்த்தா வேற லெவலான எர்த்து பவரா இருக்கு. பரவாயில்லையே ஜோசன், முன்னத்தை விட இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சண்டை நடக்க எல்லாமே வேற லெவலா போகும். ஓஹோ போயிட்டு இன்னொரு பக்கம் சாம்பி எல்லாமே போட்டு தள்ளுற வேற லெவலா. அதுக்கப்புறம் நாட்ஸுக்கா கிட்ட போயிட்டு அவ போயிட்டு ஃபைட் பண்ணவும் வேற லெவலான அந்த நைப்பை வச்சு அட்டாக் பண்ண 2 இடத்துல உடஞ்சு பார்க்க கேமரா ஆங்கிலும் மாறும். இதுக்கிட்ட ஜாம்பிஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது நாட்ஸுக்கா கிட்ட திரும்பவும் போயிட்டு அட்டாக் பண்றான். அந்த ஒரு சமயத்தில் அவனுடைய ஃப்ரெண்டான ஜோசனும் டக்குன்னு நம்மளுடைய ஒஃபோ பிடிச்சி இழுத்துருவான். எங்க பாரு ஒஃபோ, எக்காரந்து கொண்டு வந்து அவளை குறைச்சி மதிப்பிடாத. அவள் செஞ்சக்கூடிய 4 சாசரஸ்ல ஒருத்தி, அவளுடையது போன்ஸ் கிராப்டர் நாட்சுகா. சரி எதுக்கு என்ன இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்க? கீழே விடு, நான் விட்டேன்னா கண்டிப்பா நீ திரும்ப போயிட்டு அவ கூட ஃபைட் பண்ணுவேன். டேய் யாரா நீங்களா, எப்போ இந்த வருட பவர்ல வச்சுட்டு இருக்கீங்க? எங்க பாருங்கடா, எக்கா இருந்து கூட இந்த பையனை நான் தர முடியாது. இவங்கிட்ட இந்த மாதிரியான சக்தி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அந்த சக்தி எனக்கு வேணும். அதனால இவனை நான் அடைஞ்சு தருவேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் அந்த இடத்துல ஹீரோ மேல கால வைக்கிறான். அடேங்கப்பா, எங்க அக்கா பாத்தீங்கன்னா நாட்சுகா வேற லெவலுக்கு கெத்தா. அதனாலதான் நான் செஞ்சு ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்தான். ஹீரோவை ஏமாத்தனம் போன சொல்லிட்டு இருக்கான். ஆமா இது உண்மையிலேயே பிரச்சனை தான். சரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இன்னொரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு சாரோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவான். டக்குன்னு பார்த்தா ஹீரோவை அடியிலேருந்து எவனோ ஒருத்தன் இழுத்துன்னு போக நான் கண்டுபிடிச்சேன். உன்னுடைய ஆட்களை வர வச்சுட்டேன் இந்த சண்டை போற கேப்ல. அவ உடனே தரைய முதிப்பான். அடுத்த செகண்டே பார்த்தா வெளியில ஒருத்தன் பார்த்தா மூஞ்சிலி மாதிரி வந்து ஹீரோ தூக்கின்னு போயிட்டு இருக்க. இவ உடனே வந்து அடிக்கிறதுக்கு வருவான். அந்த டைம்ல நம்ம ஜோசனும் ஒரு வழியா அவனுடைய பவரை பயன்படுத்தி இழுத்துருவான். ஏன்னா ஒரு அடி பட்டாலும் போதும், அடி வாங்குறது வளமான காயமா இருந்தாலும் அந்த அடி வாங்கினவங்களுடைய உடம்புல வந்து இவளுடைய பவரை செலுத்திடுவான். அதனால இவளுக்கு அடிமை ஆயிடுவாங்க அவங்க. இவ பண்ண வேலையால பார்த்தா லம்பாலும் கிட்ட வந்துட்டாங்க. கண்ணாடி பட்ட குட்டி போய் ரோபோ கேட்கறான், அக்கா என்ன காரியம் பண்ணிட்டு அவங்ககிட்ட எதுக்கு அமுச்சு வச்சு அவங்கள? ஆமால, நான் இதை எதிர்பார்க்கலடா முட்டாள்களா. இதுக்கப்புறம் உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. எங்க அக்கா என்ன காப்பாத்திட்டாங்க, என் மாத்தர் என் கூட இருக்காங்க. அது டைம் பத்தி ஹீரோ கிட்ட கத்தி வைக்கிறான். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் எதுக்காக என்னுடைய காலை நீ எடுக்கல? என்ன மன்னிச்சிடுங்க. அவனா அவ இது ஏத்துக்க மாட்டா. உனக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும், கொஞ்சமாச்சு நீ ஒழுங்கா நடந்துக்கிறியா அப்படின்னு ஹீரோ விடவும் போட்டு டார்ச்சர் பண்ற. ஹீரோ என்ன விட்டுருவா, தெரியாதனமா எடுக்காம விட்டுட்டேன், அதுக்கு நான் அப்பாவை குழந்தைய அடிச்சிடாத. ஆனா அடுத்த செகண்டே பார்த்து ஹீரோடைய கழுத்துல கத்தி வச்சு குத்துறதுக்கு போயிடுவான். டக்குன்னு பார்த்து ஹீரோக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்னவா பண்ண? ஒன்னும் இல்லடா, உன் கழுத்துல ஒரு பூச்சி இருந்துச்சு, அதுதான் எடுத்தேன். இது ஒரு வகையான பேராசைட் மாதிரி தான். இதுதான் உன்னுடைய பவர்ஸ் எல்லாமே கட்டுப்படுத்தி இவ்வளவு நேரம் வச்சிருந்துச்சு. ஆனா அடுத்த முறை நீ இந்த மாதிரிலாம் திமிர்த்தனமா ஒண்ணு கொலை பண்ணிட்டு டேரக்டா கத்தி அடைக்கிட்ட கழுத்துல. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அப்ப இந்த வேலையை பார்த்தது அவதானே என் கழுத்துக்கு பின்னாடி கை வச்சான். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம ஹீரோ ஒரு பெண்ணுகிட்ட ஆசைப்பட்டு அவகிட்டயே பெரிய லெவல்ல ஏமாந்து இப்போ அவனுக்கு தான் வெளியே சொன்னா அசிங்கமாயிடும். அதனால ஹீரோ ரொம்ப சோகமாயிட்டு அந்த விஷயத்த நினைச்சு பார்த்த உடனே, என்னடா போலமா, என்னாச்சு உக்காண்ட? ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இதுல உங்களுடைய பிரச்சனை எதுவுமே கிடையாது, எல்லாமே என்னால் தான். ஹீரோ அந்த பொண்ணு பார்த்துட்டு மூஞ்சி அப்படியே தலை குனிகிறான். புரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ தன்னுடைய தாத்தா கிட்ட சின்ன வயசுல தன்னுடைய பவரை ஃபர்ஸ்ட் டைமா வெளிப்படுத்தி காமிச்சிருப்பான். பாத்தீங்களா எவ்வளவு பவர் என்கிட்ட வெளிப்படுது. ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அது ரொம்ப கட்டுப்படுத்த முடியாம வெடிச்சு செதறுது. ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு சோரன். ஆனா இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? நீ உன்னுடைய பவர் நினைச்சு திமுறா யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. ஏன்னா எப்பவுமே இந்த உலகத்துல சக்திசாலியா இருக்கணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தலகணுன்ற ஒரு விஷயம் வரக்கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா அவங்களை அந்த சக்தியை அழிச்சிடும். இந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கத்துக்காத. இன்னொரு விஷயமும் சொல்றேன், நமக்காக வெளி உலகத்துல நிறைய எனிமீஸ் காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நீ சமாளிக்கணும்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து அவாய்ட் பண்றது உனக்கு நல்லது. அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிக்காத. புதுசா வந்து பேசுற எந்த ஒரு நபர்கிட்டையும் அந்த அளவுக்கு பழகிக்காத. அதே மாதிரி ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு பொண்ணால கூட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் ரொம்ப பாசத்தையும் ரொம்ப அன்பையும் யாருக்கிட்டையும் அதிகமா வெளிப்படுத்தி காமிக்கதான். உனக்கு நல்லா பழகணவங்க அப்படின்ற பட்சத்துல வேணா இதை வச்சுக்கோ. ஏன்னா பின்னாடி அவங்களே உனக்கு துரோகம் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹீரோ அதெல்லாமே யோசிச்சு பார்க்கணும். அவர் சொன்ன விஷயத்த உண்மையிலேயே தாத்தா சொன்னது உண்மைதான். நான் ஒரு பொண்ணை ரொம்பவும் நேசிச்ச முறையா, ஆனா அந்த பொண்ணை
என்னை எவ்வளோ கேவலமாக ஏமாற்றி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவோன்னு நான் எதிர்பார்க்கல. எவ்வளோ கேவலமாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜோசனும் சரிப்பா நாங்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு இவனை கூட்டின்னு கிளம்புறோம், மிச்ச விஷயங்களை இவனுங்களை பார்த்துப்பானுங்க, அப்புறம் யாரையும் விடாதீங்க எல்லாத்தையும் பிடிங்கன்னா சொன்ன உடனே பார்த்தா ஆளுங்க எல்லாருமே கும்பலாந்தத்துக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஏகப்பட்ட ஆளுங்க இதே மாதிரி சூப்பர் பவர் வச்சுட்டு இருக்கணுங்க. அந்த இடத்துல இவங்களை பிடிக்கவே வந்துட்டாங்க. என்னங்க நடக்குது, யார் இவனுங்க, நம்மளை பிடிக்க தான் வந்திருக்காங்க, இப்படியே நின்று பேசியிருந்தா கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருவாங்க, கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த குடி பையன் வண்டி எடுத்துன்னு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். இன்னொரு பக்கம் நம்ம நாட்ஸுக்காகவும் பைக் எடுத்து ரெடியாக இருக்கான். அவங்க இன்னொரு பக்கம் தப்பிச்சுட்டா இந்த நாட்ஸுக்காகவும் போகிறதுக்கு முன்னாடி ஜோசான் கிட்ட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜோசான், ஆனால் அடுத்த முறை கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது, அடுத்த முறை நான் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணுவேன், எனக்காக இவளை எப்படியே பிடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவனுக்கு ட்ரை பண்ணுறதுல ஜோசான் இவளை தடுக்கிறான். வேணாம் நிறுங்க, அவ இப்போதைக்கு போகட்டும், இவங்களை விடுவோம், அந்த வேனில் போனவங்களை தான் நீங்கள் பிடிக்கணும், ஏன்னா இவளுக்கு எதிராக அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த வேனில் போனவங்களை பிடிக்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் போக சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரேன்னா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுவான். ஹீரோவும் என்ன மன்னிச்சிருங்கப்பா, இந்த பிரச்சனை எல்லாமே என்னால் தானே உங்களுக்கு, என்கிட்ட ஏன் வந்தீங்க, என்னை காப்பாற்றவே தேவையில்லைங்க, ஏன்டா பைத்தியாரத மாதிரி பேசிட்டு இருக்க, வாடா போவோம், மூஞ்சியை தொங்க போட்டிருக்க அப்படின்னு. இல்லை ஒரு பொண்ணை நம்பி நான் போனேன், ஆனால் அந்த பொண்ணு என்னை இப்படி ஏமாத்திட்டான். அப்போ இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணுக்கும் நான் பழகினாலுமே கண்டிப்பாக அந்த பொண்ணு எனக்கு இப்படி தான் பண்ணுமான்றது எனக்கு ஒரு பயமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு நடிப்பாக இருந்துச்சுன்னா என் லைஃபோட எண்டிங்கில் எந்த ஒரு பொண்ணுக்கும் என்னை பிடிக்காமே போயிடுச்சுன்னா அதுதான் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்னை யாருமே பிடிக்காதான், என் தாத்தா இந்த விஷயத்தை தான் சொல்லி தருமுன்னே, ஆனால் அது உண்மையாயிடுச்சு. கண்டிப்பாக எந்த ஒரு பொண்ணுக்கும் என் மேலே லவ்ன்ற விஷயம் வராது, யாரும் என்னை விரும்ப மாட்டாங்க இப்படிலாம் இருக்கனால, கண்டிப்பாக அது என்னுடைய பேட் லக்கா. ஓ இதுக்கு தான் சாகமாவீங்களா சார், இதெல்லாம் நினச்சி கவலைப்படுறேன். பேட் லக்குன்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கும் கிடையாது, அதே மாதிரி லக்குன்ற விஷயம் எப்பவுமே யாருக்கும் அமையாது. என்ன இவங்க டக்குன்னு நம்மள ஜீரோ பண்ணுறாங்க, மாஸ்டர் இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. அவள் உன்னை ஏமாத்துறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நீ பெரிய முட்டாள பொம்பளை சொக்க பிடிச்ச நாய் நீ. என்னது அவ திரும்ப திரும்ப ஹீரோ போட்டு கழுவி ஊத்துறா, இதனாலதான் உன்னை வந்து பொண்ணுங்க வெறுக்கிறாங்க, உனக்கு பொம்பளை சொக்க இருக்கு பத்தாத்துக்கு ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியல, உன்ன மாதிரி நாளுக்கு ஒரு பொண்ணு கூட அமையாது, இந்த ஜென்மத்தில் நீ பொண்டி கட்டியாதான் சாகணுன்ற மாதிரி சாவத்தை போட்டு திணிச்சிட்டு இருக்க ஹீரோ காதில். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்கிறான் அப்படி அதை கேட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோசன் கால் பேசிட்டு வரேன், என்னமா பண்ணி வச்சிருக்க, ஓஹோ என்னாச்சு அவனுக்கு, ஒன்றும் இல்லை அவனுக்கு சீரப் பண்ண, ஓ நீ சீரப் பண்ணியா, அது எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரிவா போவோம். இன்னொரு பக்கம் இப்போ இந்த கார் ஓட்டிட்டு இருக்க அந்த பையன் வந்து சரியா ஓட்டாம காட்டு வழியா கண்ணா பண்ணு ஓட்டு போயிட்டு இருக்க, அவனை ஃபாலோ பண்ணி பிடிக்கிறதுக்காக நிறைய பேர் பின்னாடி போயிட்டே இருக்கானுங்க. ஏண்டி உன்னுடைய ஜாம்பிஸை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தேன், நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போதைக்கு நான் தரையில இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும், மூவிங்லேயே நான் எப்போ பண்றது, போடி ஒன்றுக்கு உதவ மாட்டேன். நீ எந்த ஒரு இடையில இவங்க பேசிட்டு வரும்போது இவனுடைய வேனுக்கு முன்னாடி ஒருத்தன் டக்குன்னு வந்துட்டு தடுத்து நிறுத்த பார்ப்பான், இருந்தாலும் அவனையும் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பானுங்க. எந்த சூழ்நிலையில வந்து அவனுடைய பவரை பயன்படுத்தி அவனுடைய சோல் எடுக்க பார்ப்பேன், அந்த ஆளெல்லாம் சரியா தாக்க பிடிக்க முடியாம ஒரு கடத்துல கீழே விழுந்துருவான். டே நீ நல்லா தானே இருக்கின்ற மாதிரி இன்னொருத்தன் வந்து அவனை கேட்க, டே அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, ஏன்னா அந்த பையன் கிட்ட இருக்கிற பவர் வந்து சோலை எடுக்கிறது பவர் இருக்கு, அதனால நம்ம கண்டிப்பா அவங்ககிட்ட மோத முடியாது, தூரத்துல இருந்து தான் அட்டாக் பண்ண முடியும், அப்ப நான் பாத்துக்கிறன்ற மாதிரி அந்த ஆள் வந்து டக்குன்னு தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணதுக்கு நிறைய ஃபயரை பயன்படுத்துறான். அந்த ஒரு அட்டாக் கண்ணா பின்னு போறதுல ஒரு இடத்துல அந்த வண்டியோடைய டயரை அட்டாக் பண்ணி கண்ணா பின்னு சாச்சி விட்டுது. இதனால பார்த்தா கதவு ஓப்பன் ஆயிட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட்டு தொங்கிட்டு இருக்கா, டே எனக்கு வந்து காப்பாத்துறா, நான் வெளியே போறேன்டா, வண்டியை நிறுத்துறா, நான் உன் கேங்ல ஒருத்திடா, புரியலையா அவனுக்கு, கேங்ல ஒருத்தியா, எங்க சேர்ந்து குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இப்படிதான் பண்ணுவோம், எங்களுக்கு நீ எந்த விதமான எமோஷனும் கிடையாது, உண்மையா சொல்லப்போனா நீ பெரிய லெவலில் எங்களுக்கு பெரிய உதவிகரமா இந்த இடத்துல இல்லை, அதனால எங்க குரூப்புக்கு நீ தேவையில்லைன்ற மாதிரி இவளுக்கே அவன் துரோகம் பண்ணிடுவான். ஒரு சில நிமிஷத்துல ஷாக் ஆகிட்டு அப்படியே கீழே விழுந்துருவான், உயிரோட இருந்தா திரும்ப பாப்பன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல வந்து வேகமா கிளம்பிடுவான். எந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஜோசானுக்கு தெரிய வருது, என்னது கண்ணாடி போட்டு இருந்த அந்த குட்டி பையன் வேன்ல தப்பிச்சு போயிட்டான், ஒரே ஒருத்தி மட்டும் அந்த மாட்டிக்கினாலா, சரி அவளை நம்மளுடைய இடத்த கூட்டு போங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய இடத்துல தூங்கிட்டு இருக்கான், என்னடா என் லைஃப்ல நடந்துட்டு இருக்குன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல கதவு தட்டுற சவுண்ட் கேட்டுட்டு அவன் கதவு திறக்க மாட்டான். ஒரு இடத்துல கடுப்பானவ வந்து கதவை வெட்டி போட்டுவான். ஓ மாஸ்டர் நீங்க எப்போ வந்தீங்க, நான் வந்ததுல நீ பாக்கலையா, வந்து கதவு திறக்க மாட்டியா, அவ்வளவு என்ன பெரிய வேலை உனக்கு, தெரியுமா வெளியே போவோம், எங்க கூட்டு போறீங்க, நான் வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டு போறேன், என்னமோ புரியலையே எதுக்காக கூட்டு போறாங்க, கண்டிப்பா திரும்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்களா, உனக்கு பல டவுட் மனசுக்குள்ள இருக்கும், கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே என்கிட்ட கேட்கறத விட்டுட்டு ஜோசன் கிட்ட நீ நேரடியாக வந்து கேட்டுக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போக இங்கே வேலை பார்க்குறேன், ஆமா ஆனா என்ன நார்மலான இடத்துல போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க நீ, ஆமா உங்க இடத்துடைய சீக்கிரம் பேசிங்க எதனா உள்ளுக்குதான் போய் சொல்லிட்டு மேலோட்டமா இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்களா, இது ஒன்றும் சீக்கிரம் பேசலாம் கிடையாது தம்பி, இதுதான் எங்களுடைய ஒரிஜினலான வேலையை, நாங்க டெலிவரி எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல டெலிவரி வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், நீங்க ஒன்னும் என்ன முட்டாளாக்கலையே, எனக்கு தெரியுது நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு, உனக்கு நிறைய மன குழப்பம் இருக்கும், அதெல்லாம் நான் தெளிவுபடுத்துறேன். இப்போ நான் வந்து ஜோசன், அதுபடியா நீங்களா யார் முதல்ல சொல்லுங்க, புரிய மாட்டேங்குது எனக்கு, சரி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அது பெரிய கதை, அது என்னன்னா நம்ம எல்லாருமே வெளியாட்கள்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற நார்மல் பீப்புள்ஸை காட்டிலும் நம்ம சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை கொண்டவங்களா இருக்கிறதுனால நம்ம வெளி உலகத்தை சேர்ந்தவங்கன்னு நம்மள சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே வா என்னையா சொல்ற, அப்புறம் பார்த்தா அந்த கம்பெனிக்குள்ள வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் சூப்பர் பவர் இருக்கு. ஹீரோ அந்த விஷயத்துல யோசிச்சுட்டு ஷாக் ஆகிறான். அது என்னன்னா இந்த வெளி உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு சூப்பர் பவர் இருக்கும், நார்மல் ஹியூமன்ஸுக்கு கிடையாது. உன்னுடைய கிராண்ட் ஃபாதர், அப்புறம் உன்னுடைய அப்பா, அப்புறம் நீ எல்லாருமே வெளி உலகத்தை சேர்ந்தவங்க. சும்மா மொக்கைய சொன்னாலும் எனக்கு பத்தாது, என்னது
மொத்தமா சொல்லுங்க. இது கைண்ட் ஆஃப் சைக்கிக் பவரா? அதுக்கும் அப்பாற்பட்டது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் வெயிட்டான ஒரு பாக்ஸ் தூக்கின்னு பண்ணல, அது நார்மலான ஹியூமன்ஸ் காட்டிலும் அவருக்கு அதிகப்படியான சக்திகள் இருக்கிறதுனால அதை அவரால் பண்ண முடியும். அப்புறம் என்னுடைய பவர் காமிக்கிறேன். இந்த ஒரு எனர்ஜி என்னால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா நார்மல் ஹியூமன்ஸால பண்ண முடியாது. இதுதான் நான் சொல்ற அந்த வெளி உலகத்துக்கு சேர்ந்தவங்களுக்கான பவர். இந்த ஒரு எனர்ஜிக்கு நாங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? கீ. அப்படின்னு அவன் முழு ரகசியத்தையும் இப்பதான் ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, அஸ்ஸலாமு இதோட இந்த வீடியோ முடிச்சு